காலச்சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது 2024 மே மாதம் 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணிக்கு மேச ராசியில் உள்ள கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார். குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடமாகிய 5, 7, 9ஆம் பார்வையை பெறக்கூடிய கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றிடும். மேலும் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் எனவும் நாம் அறியலாம். சிம்மராசி நேயர்களுக்கு 10ஆம் இடமாகிய கர்ம தர்ம தொழில் ஸ்தானமாகிய அந்த இடத்தில் குருவானவர் சஞ்சரிக்கின்றார். குரு 10ல் பதவி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், ஒரு சுபிட்ச ஸ்தானத்தை குறிப்பிடும்படியான இடத்தை குரு பார்வையிடுகிறார். அப்போது மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் ஒரு மேன்மை ஏற்படும். வளர்ச்சி, அவங்கள ஒரு படிப்பில் ஒரு அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிம்ம ராசினுடைய குடும்பம் அப்படின்றது புதிய நபர் ஒரு சேர்க்கை அடைவார், அல்லது பணமானது அதுவும் உண்டு. பணமானது விருத்தி அடையும். குடும்பம் விருத்தி, பணம், பொருளாதார விருத்தி இவையெல்லாம் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை ஏற்படும். நமக்கு தெய்வத்தின் மேல் ஒரு நம்பிக்கை ஏற்படும்ல, அது ஒரு பொருள், பண வரவு இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நம்ம அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா, ஒவ்வொருத்த வருமானத்திற்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு எண்ணத்திலே இருப்பார்கள். அந்த எண்ணத்தை முயற்சி செய்தோமானால் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் நாம் அதுக்கான முயற்சியை எடுத்துக்கலாம். மேலும் இந்த பொருட்கள் அப்படின்னும் போது இந்த தங்கம், உலோகங்கள் இருக்கு இல்லையா, தங்கம், ரத்தனம், இவற்றிலெல்லாம் இவை சார்ந்த ஜுவல்லரி கடைக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வருமானம் உண்டு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகத்தின் மூலமாக தசாபதி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், டக்குன்னு பண வரவு கொஞ்சம் பன்மடங்காகும். நல்லா இருக்கும், நல்ல வரவாக இருக்கும். உறவுகளில் கூட மேம்படும். உறவினர்கள் எல்லாம் வந்துட்டு போவாங்க, அதற்கான சிறப்புகள் இருக்கும். ஆனால் செலவு செய்யும்போது என்ன, அனாவசிய செலவுகள் செய்ய மாட்டாங்க. ஒரு சிக்கனமாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு செலவையும் சிக்கனமாக செய்வாங்க. அதே மாதிரி அதாவது சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் ஒரு குரு பலன் உண்டு, சுப பலன். சுப காரியங்களை மேற்கொள்ளலாம். திருமண காரியங்களில் ஈடுபடலாம். ஒரு திருமணத்துக்காக ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்தலாம். பெண் பார்க்க போகலாம், வரலாம். இவையெல்லாம் சுபிட்சமாக நடக்கும். தாராளமாக நீங்கள் அதற்கான முயற்சியை, அதற்கான நடைமுறையை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தது 4ஆம் இடம். அது என்ன, சுகஸ்தானம் சொல்லுவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள், அப்புறம் தாய், இவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடு, வாகனம், தாயினுடைய உடல் ரீதியான முன்னேற்றம் உண்டு. அவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாது. வீடு, வாகனம் அது சார்ந்த விஷயங்களில் தாராளமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் வீடு, வாகனம், அசையா சொத்துக்கள் இவையெல்லாம் ஒரு அமைப்புக்கு வரும். இதுவரையும் பார்த்துட்டே இருப்பாங்க, அமையாமல் இருக்கும். அதெல்லாம் கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிலம், தோட்டம் இவை போன்றவற்றில் ஒரு நன்மை உண்டு. தோட்டமே இருக்குது, காடு இருக்குது, அதுலேருந்து விளையக்கூடிய பொருட்களினால் ஒரு வருமானம் இதுவும் அமையும். வருமானம் எப்படி, பரிணாம வளர்ச்சி. பணங்கிறது இருக்கும்போது அதை சேமிக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அது அமைத்து தரும். இப்போ சொந்தமான ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு நம்ம புதிய வீட்டுக்கு புதுமனை புகுதல் சொல்லுவாங்கள்ல, அந்த நிகழ்ச்சியும் நடத்தலாம். ஏன்னா 2ஆம் இடம் நல்லாயிருக்கு, 4ஆம் இடமும் நல்லாயிருக்கு. அப்போ மனைவியினுடைய தொழில் அந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஈடுபடலாம். அவங்களுடைய தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும். அது நல்ல வருமானத்தோடு இருக்கும். நண்பர்களால் கூட ஒரு நன்மை, ஒரு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துபவராக இருப்பார். அப்போ சிம்ம ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்வையிடுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை ஸ்தானம் இல்லையா, கடன், நோய், எதிரி, வேலை, அடிமை வேலை இவற்றை குறிக்கக்கூடிய இடத்தை தான் பார்வையிடுகிறது. இந்த இடத்த பார்வையிடுவதால் வேலை இல்லாமல் அலைஞ்சவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை
ஏற்படுத்தி கொடுப்பாரு. பண வரவானது சேமிக்கப்பட்டு சேமிச்சாதான் ஒரு கட்டடம் அந்த மாதிரி இதுவரையும் புதுப்பிக்கப்படாமல் இருக்க கட்டடங்களை புதுப்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, மேல் வீடு மாடி வீடு கட்டாமல் இருக்கும், அது தாராளமாக கட்டலாம். பண வசதி ஏற்படும். கடன் வங்கியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம அதுக்கான அப்ளை பண்ண டக்குன்னு கிடச்சி அந்த பொருளாதாரம் இருந்ததுனால வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தாராளமாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். இதுவரை ஒரு தீர்க்கப்படாத ஒரு நோயாக இருக்கும் அப்படின்னா கூட, இதுவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் கூட இந்த தருணத்தில் ஒரு தீர்வுக்கு வந்துடும், சரியாக போயிடும். இந்த குரு பயிற்சியால் எந்த ஒரு நோய் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நோய்க்கான படக்கூடிய ஒரு நோய் தான் வரும். சும்மா நீண்ட கால தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்காது. இது மேலே இந்த தருணத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் நம்ம உடல் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். வேலையில் கூட கொஞ்சம் பலுவாக இருக்கும், வேலை பலு அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது உடல் உழைப்பு அதிகரிக்கும். நம்ம இதுக்கான அலைச்சல், இப்போ வீடே கட்டுறோம், சாதாரணமாக கட்ட முடியுமா? அதுக்கான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும். வீட்டின் மூலமாக ஒரு வாடகை வர்ற அளவுக்கு நம்ம வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ ஏதாவது போட்டித் தேர்வுகள், மாணவர்கள்னால் போட்டித் தேர்வுகளில் அட்டன் பண்ணலான்னு நினைப்பாங்க, தாராளமாக அட்டன் பண்ணலாம். இதில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கிரகங்களை பொறுத்து. நல்ல கிரகம் இருந்தால், சுப கிரகமாக இருந்தால் நம்ம வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே அசுபமோ ஏதோ இருந்தால் தோல்வியை கொடுத்தாலும் அது குரு பார்வையிடுவதால் ரொம்ப தாக்கப்படாமல் மேன்மையை எடுத்து செல்லும், கொஞ்சமாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது செய்யும், சப்போர்ட் பண்ணும். அதனால் தாராளமாக நம்ம முயற்சி இருந்தால் வெற்றி அடைவது நிச்சயம். உணவு, உடல் சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டணும். இப்போ இந்த மாதிரி டைமில் உணவு தொழிலோ அல்லது உடை சார்ந்த விஷயங்களில் நம்ம அக்கறையாக இருப்பீங்க. உடன் பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். இந்த தருவாயில் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், அவங்க சொல்கிறத நாம் கேட்குற நிலைமையில் இருக்க மாட்டோம். அதனால் இதையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு சேவை செய்வதன் மூலம், சேவைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள், மற்றவர்களுக்கு பார்க்காமல் ஏதாவது ஒரு உதவிகள் செய்யலாம். இந்த சேவை செய்வதன் மூலம்தான் திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். தந்தையுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்தலாம், அவங்களுக்கு துணையாக நிற்கலாம். அவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளலாம். செய்யும் தொழிலில் குறைஞ்ச லாபம் தான் கிடைத்தாலும் அதை விரயமாக்காமல், செலவு செய்யாமல் சிக்கனமாக செய்வீங்க. சிம்ம ராசியில் இப்போ பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கோச்சார சனி சஞ்சரிக்கிறாரு. அது கண்டகச்சனி அப்படின்ட்டு இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த கண்டகச்சனியில் சில பிரச்சனைகள் வந்தே தீரும், அதுவுமே தீர்க்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இப்படியே எல்லாமே லாங்காக இருக்காது. ஒவ்வொரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இந்த சனியில் நடக்கும். இப்போது கோச்சாரத்தில் குருவும் நல்ல இடத்த பார்க்குறதால ஸோ அந்த வித பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டும் வரலாம். நண்பர்களால் பிரச்சனை வரும், கணவன் மனைவிகளும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது இந்த அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதை தள்ளி போட்டு அதை மைண்டில் செட் பண்ணாமல் ஒரு பணம், தொழில் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டோமானால் நம்ம கொஞ்சம் இந்த சனியினுடைய 7.5 சனியினுடைய தாக்கமானது குறைய வாய்ப்புண்டு. மேலும் ராகு 8ஆம் இடம், திடீர் பிரச்சனை, வரவு செலவு இவற்றுக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. குரு பார்வை இந்த அனைத்து துன்பங்களிலிருந்தும் விலகி நமக்கு ஒரு இதையெல்லாம் விளக்குற மாதிரி ஈடு கொடுக்கக்கூடிய பண வரவு அப்படிங்கிற குரு பார்வையால் நல்லதே நடக்கும். இவை யாவும் பொது பலன்களே. தங்களுடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள், தசாபுத்திகள் இவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.